என்னுடைய பையன் என்னுடைய ஆவணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சாங்கன்னா அது என்ன நான் இத்தனைக்கு இன்டிமேஷன் கொடுத்தானு வரேன். ஏட்டு சார் எனக்கு உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு சமூக ஆர்வலர். கிட்டத்தட்ட வந்து நான் இங்கே எத்தனை இது இப்போ 1 கோடி 2 கோடியா 3 கோடி 4 கோடி சொத்து 50 பேர் குடியிருக்கான். அவனுக்கு எந்த ஆவணம் இல்லாமல் கரண்ட் கொடுத்துருக்கு. கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டேன். ஆர்டர் நீ போய் கரண்டை கட் பண்றான்டா, நீ போய் எனக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்து கொடுறா அப்படின்னு அப்பதான் கட் பண்ணி வேண்டாம். என்ன நியாயமா தானே மனு கொடுக்க வந்தேன். எதுக்கு இவ்வளவு சென்னை பண்ணணும்? இடம் வந்து கோடாங்கிப்பட்டி சார். 3 ஏக்கர் 19 சென்ட். நான் வந்து 1916 கேஸ் போடுறாங்க. 2021 சர்டிஃபிகேட் எங்களுக்கு ஆயிடுச்சு பாளையம் கோர்ட்டில். அதுக்கு பிறகு நான் விலைக்கு வாங்குறேன். சொத்தோடைய உரிமையாளர் வந்து என் கூட வந்து சொத்தை காமிக்க வர்றாரு. அவரை வெட்டிப்படியும் குத்திப்படியும் 10 பேர் மிரட்டுறாங்க. வந்துடுறான். பழைய வீடிக்கு நான் பார்த்துக்கிறேங்க, கோர்ட்டோடைய ஆர்டர் இருக்குல்ல, எனக்கு கரையம் கொடுக்கணும்னு நான் வாங்கி முடிச்சு 10 நாள் இவங்க வந்து மதுரை ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு இப்போ போடி கோர்ட்டில் மாற்றிட்டாங்க. கேஸ் நடக்குது. இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா, இந்த இருக்கக்கூடிய 5 பேர் போய் எங்களுக்கு எந்த வித ஆவணம் இல்லை, நாங்கள் குடியிருக்கோம் அப்படின்னு அவங்களே போய் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், உன்னை காலி பண்ண சொல்லலை, செண்டு 2000 ரூபா விலைக்கு எடுத்துக்க, எல்லாத்தையும் வச்சுக்க, எனக்கு ரூபாய் கொடு, நான் வெளியேறி போகிறேன். நீ ஊரே இடத்துல போய் 20 லட்சம் 25 லட்சத்துக்கு ஏன் வீடு கட்டிருக்க, ஒரு டேங்கு கட்டிருக்க, ஒரு டேங்கு சார், ரோடு போட்டிருக்காங்க, எந்த ஆவணமே இல்லை சார். இபிஐடைய அதிகாரியை கூப்பிட்டு கேளுங்க. இந்த 46 வீட்டுக்கு கரண்ட் கொடுத்ததுக்கு எந்தாவது ஆவணம் கொடுத்தாங்கன்னா நான் மருந்தை கொடுத்து செத்து போறேன் சார். இபிஐயோட அதிகாரிட்ட போய் சொல்றேன், எந்த ஆவணம் இல்லைன்னு நீயே போய் கோர்ட்டில் சொல்லியிருக்க. அப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து கரண்டை கட் பண்ணி கொடு, நான் ஆக்கிரியம் போய் எடுக்கணும். அப்படிதான் நீ எனக்கு தனியாக போய் நீ ஆர்டர் வாங்கிட்டு வரணும், என்ன கேளப்பேனா நானே? நான் எப்படிங்க ஆர்டர் வாங்கிட்டு வரணும்? உத்தமாலையும் கோர்ட்டு முடிஞ்சு, மதுரை கோர்ட்டு முடிஞ்சு, இப்போ அதுக்கடுத்து இவருக்குன்னு நான் இன்னும் ஒரு ஆர்டர் வாங்கணுமா? நான் இப்போதைக்கு என்ன பெட்டிஷனை கொடுத்து முடிச்சுட்டு இந்த அதிகாரி மீது ஹைகோர்ட்டில் போய் இந்த கரண்ட் கொடுத்ததுக்கு ஆவணத்தை காமி இல்லைங்கும் போது புறாத்தையும் சஸ்பெண்ட் ஆகுறது நான் வாங்குவேன் கோர்ட்டு மூலியமா. இதுக்குத்தான் நான் வந்து மரியாதையா, அதாவது பேனலை போட்டு நான் தன்மையாக வந்து தர்ணா செய்யலான்ட்டு நான் வந்தவேன். அதுக்குள்ளே என்னுடைய பையை தூக்கி வச்சுட்டு அந்த ரைட் ரொம்ப தானத்தளவா எஸ்ஐ கூட ஓரளவுக்கு பாவா விடுங்க பாவா பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஓவர். நான் பெட்டிஷன் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரக்குள்ள பைய தூக்கிட்டு இருக்காங்க. இல்லை மேடம், தூக்கிட்டு போயிடுச்சு அந்தம்மா மேடம், அது நல்லா இல்லை.